24 மணி நேரங்களை அள்ளி கொடுத்திருக்கும் பகவான் அதை அவருடைய திவ்யமங்கள நாமத்தோடு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதை நாமத் தாமரைகளாய் அவருடைய பாத தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இனி நாள் முழுவதும் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். இன்றைய பிரசாதம் நாம பிரசாதம்தான். ஆனால் இது மிகவும் ஒரு சுவையான நிகழ்ச்சி. ஒரு முறை ரமணாசிரமத்தில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கும் ஒருவருக்கு அவர் மிகுந்த சேவை செய்து கொண்டிருந்தார். ஆசிரம தாவரங்களை எல்லாம் மிக அழகாக பராமரித்து கொண்டிருந்தார். இப்படி பலவித வேலைகளில் ஈடுபடும் பொழுது அவருடைய கால்களில் புண்கள் வந்துவிட்டது. அதனால் அவர் மிகவும் பாதிப்புக்குள்ளானார். அப்பொழுது ஸ்ரீ கணேசண்ணா அவர்கள் நம்முடைய பகவானிடம் வந்து, இவர் மிகுந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார், மிகுந்த தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், ஆயினும் இந்த மாதிரி கால்களில் வந்து மிகவும் அவதிப்படுகிறார் என்று சொன்னவுடன் அவரை அழைத்து வர கேட்க பகவான் அவரை அழைத்து வர சொன்னார். ஆனால் அவர் பகவான் ரமணருடைய உபதேசங்களில் ஊறியவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பகவான் ரமணர் உபதேசங்களை நான் படித்த பிறகு யோகியிடம் சென்றால் வெறும் நாம முழக்கம்தான் செய்து கொண்டிருப்பார். ஆக இந்த நாம முழக்கம் எனக்கு அப்பீல் ஆகவில்லை, பகவானுடைய உபதேசங்களில் நான் ஊறியிருக்கிறேன் என்று அப்ஜெக்ட் செய்தார். ஆயினும் கணேசண்ணா அவரை சமாதானப்படுத்தி கூட்டி வந்தார். திரு ஜனார்தனன் அவர்களை கூட்டி வரச் சொன்னார். ஆக அவர் கூட்டி வந்தார். அப்பொழுது ஒரு பெரும் பாக்கியம் எனக்கும். அந்த சமயத்தில் நான் அங்கு இருந்தேன், அந்த வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இவர்கள் எல்லோரும் பகவானுக்கு எழுத்தாற்போல் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கால்களை காட்டச் சொன்னார் பகவான். ஆனால் அங்கு வந்த பிறகு அவர் மிகவும் பக்தியோடு நடந்து கொண்டார். தன்னுடைய கால்களை காண்பித்தார். ஆனால் பகவானுக்கு தெரியாது அவர் மனதில் உள்ள எண்ணங்கள். 1,00,000 பேர் அங்கு இருந்தாலும் அந்த ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கும் எண்ணங்களை தெரிந்து கொண்டு அதற்கு இதமாக ஏற்றாற்போல் அருள் செய்யும் பகவான் அல்லவா. அவர் திரு கணேஷ் அண்ணாவை ஒரு லெட்டர் படிக்க சொன்னார். அது என்ன லெட்டர்? கணேஷ் அண்ணாவுடைய வெளிநாட்டு நண்பர் ஒருவர் பகவானுக்கு எழுதியிருந்த கடிதம். அதில் அவர், சுவாமி, எனக்கு ரமணருடைய உபதேசங்களை நான் படித்து கொண்டிருந்தாலும் என் மனதினுடைய கலக்கம் நகரவில்லை, என் மனம் மிகவும் கலக்கமுற்றிருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றெல்லாம். உடனே பகவான் திரு கணேசண்ணாவில் அந்த லெட்டரை திரும்ப திரும்ப படிக்க சொன்னார். பிறகு சொன்னார், கணேஷா, this beggar would like you to give a reply என்று சொல்லி ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்தார். கணேசண்ணா சுவாமியை பார்த்து, சுவாமி, நான் என்ன எழுதுவது என்று கேட்டார். அப்பொழுது என்ன சொன்னார் பகவான்? கணேஷா, அக்ஷர மணமாலை முதல் கப்லெட், அந்த 2 அடிகள், அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகம்பேரறுப்பாய் அருணாச்சலா, இதை பகவான் சொன்னார். சொல்லி இந்த 2 வரிகளை எழுதுங்கள். பிறகு அவரிடம் சொல்லுங்கள், தன்னுடைய அக்ஷரமண மாலையை ரமண பகவான் அருணாச்சலரின் நாமத்தோடு தான் ஆரம்பித்திருக்கிறார். அந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு அருணாச்சலம் அருணாச்சலம் எனும். அகமே நினைப்போர், உள்ளத்தில் அருணாச்சலம் என்று நினைப்பவர்களுக்கு அந்த அகத்தை வேறறுப்பார், வேரோடு அறுத்து விடுவாராம் ஈகோவை.
துன்பங்களுக்கெல்லாம் சதா ஆளாகி கொண்டிருக்கும் இந்த ஈகோவானது வேருடன் அறுக்கப்பட வேண்டுமென்றால் அந்த இறை நாமம் அருணாச்சல் என்று சொல்லி அருணாச்சலா என்று சொல்லிக்கொண்டே இருக்க சொல்லு என்று எழுதினார். திரு கணேசன் அண்ணா அவர்கள் அப்படியே எழுதினார். இதை கேட்டவுடன் வந்திருந்த ரமண பக்தருக்கு மனம் லேசாகி போனது. நம்முடைய ரமண பகவானும் இறை நாமத்தை தான் முதலில் சொல்லியிருக்கிறார் என்று அவர் மட்டுமல்ல அங்கிருந்த அத்தனை பேரும் புரிந்து கொண்டோம். இறைநாமத்தை யாருமே ஒதுக்க மாட்டார்கள். அதேபோல் ஒரு சிறந்த சாதனையோ எளிய சாதனையோ வேறு இல்லை. அதுவும் கலியுகத்தில் மனச்சஞ்சலம் உற்றவர்களுக்கு மிகுந்த ஒரு அமைதியை தருவது இந்த இறைநாமம்தான். நான் இன்னொரு முறை கேட்டிருக்கிறேன், கணேசன்னா சொல்லி அவருடைய தாயாருக்கு சதா வீட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார். ரமண பகவானுக்கு சமைத்து எடுத்து செல்வார். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தவர், மிகுந்த பக்தியோடு இருப்பவர். அவருக்கு ரமண பகவான் தன் கைப்படவே அவரிடம் ஓம் நமோ பகவதே ரமணாய என்று எழுதி கொடுத்து அவரை சொல்லி வரச் சொன்னார். இதை திரு கணேசன் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த இறை நாமம் என்பது ஓம் நமோ பகவதே ரமணாய என்று சொல்வதும் ரமணருடைய இந்த செல்ஃப் என்கொயரி ஆத்ம விசாரமும் ஒன்றுதானே. ஆத்ம விசாரம் நாமத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நேரடியாக இன்வெஸ்டிகேஷன் ஆராய்ச்சி செய்து அந்த நான் யார் என்று கண்டுபிடிப்பது ஒரு முறை என்றாலும், ரமண பகவான் அந்த பெருநிலையின் மொத்த வடிவம் அல்லவா அவர். அவர்தானே அந்த நாமத்தில் இருக்கிறார். ஓம் நமோ பகவதே ரமணாய என்ற நாமத்தில் இருப்பது அந்த ரமண பகவான் தான். அந்த ரமண பகவான் யார்? அந்த ஆத்ம பெருநிலையின் மொத்த வடிவம். ஆக அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆத்ம விசாரத்தினுடைய பலன் என்னவோ அது கண்டிப்பாக கிட்டும் தானே. ஆக இறை நாமத்தை யாரும் குறைந்து மதிப்பிடக்கூடாது. நம்முடைய பகவான் திரும்ப திரும்ப நமக்கு உச்சிஷ்ட பிரசாதமாய் சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமம் யோகி ராம் சரத்குமார் நாமம் என்பது தன்னுடைய பெயர் கூட இல்லை, அது தன்னுடைய தந்தையின் பெயர் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்று பார்த்தோம், நேற்று வேறொரு இடத்தில் சத்சங்கம் செய்யும் பொழுது நான் சொன்னேன், பகவான் யோகி ராம் சரத்குமார் சொல்லியிருக்கிறார், இந்த யோகி ராம் சரத்குமார் என்ற நாமத்தை சொல்பவர்கள் இந்த உலகத்திற்கே ஒரு பெரும் நன்மையை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேதங்களையும் காப்பாற்றி வருகிறார்கள் என்று. அவர் நாமம் சொல்வது நம்முடைய இறைவனுடைய மூச்சு என்று சொல்லப்படும் வேதங்களை காப்பாற்றுவது. They are protecting the Vedas என்று சொல்லியிருக்கிறார். நாமம் சொல்பவர்கள் வேதத்தை காப்பாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நாமத்தின் பெருமைதான் என்ன. ஆக இதையெல்லாம், இந்த உச்சிஷ்ட பிரசாதத்தை பயபக்தியோடு நாம் வாங்கி நாம் அதை சிந்தையில் உண்டு ஜீரணம் செய்து நம் உடலில் உள்ள இரத்தத்தோடு நம்முடைய ஆத்மாவின் இதயத்தில் அதை கலர்ந்து அது செயலாக வடிவடிக்க வேண்டும் என்று பகவானிடம் மீண்டும் 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 பிரார்த்திப்போம். ஜெய் யோகி ராம் சரத்குமார்.